திருவிழா முடிஞ்சு போச்சு. அதனால் அலங்கரிக்கப்பட்ட தேர் சாலை ஓரத்தில் நின்றுட்டு இருந்துச்சிங்க. அப்போது அந்த வந்த குப்பை லாரி தேரை பார்த்து, நீ வருஷம் முழுவதும் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிற, ஒரு நாள் மட்டும் இந்த ஊரை சுற்றி வர்ற, ஆனால் உன்னை பார்க்குற ஜனங்களெல்லாம் கையை கூப்பி ஒன்றையே வணங்குறாங்க. ஆனால் நான் தினமும் 2 முறை காலையிலையும் மாலையிலையும் இந்த ஊரை சுற்றி சுற்றி வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டு வர்றேன். ஆனால் என்னை பார்த்த உடனே மூக்கை பிடிச்சிக்கிட்டு முகத்தை சுழிச்சிக்கிட்டு போகிறாங்க. இது நியாயமா அப்படின்னு கேட்டதுங்க. போடா ஃபூல், ஜனங்க என்னையா வணங்குறாங்க, எனக்குள்ளே இருக்கிற சாமியை பார்த்து வணங்குறாங்கடா. ஆனால் உனக்குள்ள குப்பை அழுக்கு அசுத்தமில்லாண்டு இறஞ்சி துர்நாற்று வர்றதால மூக்கை பொத்திக்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி தான்டா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தீய குணங்கள் தீய சிந்தனைகள் நிரம்பி இருந்தால் அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க, அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிச்சிங்க தேர். அது 100% கரெக்டு தானுங்க. இதை தாங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 17:20 மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.